ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. நேற்றைய தினத்திலே பூமியிலுள்ள பொக்கிஷங்களை பூச்சியும் துருவும் கெடுக்கும், திருடர்கள் களவாடுவார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். பூமியிலே நாம் எதையெல்லாம் களவு கொடுத்தோம் என்று பார்த்தோம். ஆனால் பரலோகத்திற்கான பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்போது அதை பூச்சியும் கெடுப்பதில்லை, கள்ளன் திருடுவதும் இல்லை. ஏனென்றால் நாம் பரலோகத்திற்குரிய அந்த பொக்கிஷத்திற்கான அடிப்படையே என்னவென்றால், இந்த பூமியிலே வாழும் காலத்திலே நாம் நன்மை செய்வது தான் பரலோகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு அடிப்படை உண்மையாகும். ஏன் பரலோகத்திற்கு பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்றால், இந்த பூமியிலே நாம் வாழ்வது கொஞ்ச நாட்கள் தான். ஆயுசு நாட்கள் 60 தான், வலிமை மிகுந்திருக்கு 70 தான் என்பது நமக்கு 60-70 வருஷம்தான் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்நாட்கள். இது நமக்கு நிலையானது அல்ல. நாம் பிறக்கிறோம், மரித்து விடுகிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவனை குடிக்கிறது. நாம் அங்கே சென்று விட்டால் நமக்கு மரணம் என்பது ஒன்று இல்லை. நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை அங்கே இருக்கிறது. ஆகவே இந்த பூமியினுடைய வாழ்க்கை நாம் ஒரு யாத்திரிகனைப் போல ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த பூமி கர்த்தருக்கு சொந்தமானது. ஆனால் இன்றைக்கு சாத்தான் தனக்குரியது என்று சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்றான். ஆகவே இந்த பூமியிலே நாம் எதை சேர்த்து வைக்கிறோம்? பணத்தை சேர்த்து வைக்கிறோமா? கர்த்தர் கொடுத்தது எதுவெல்லாம் என்றால் பணம், வரம், திறமை, கல்வி அறிவு, இவைகளெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே பணத்தை மட்டுமே நாம் சேர்த்து வைக்கிறோம் என்றால் அதற்கும் நாம் தேவனுக்கு அவருடைய ராஜ்யத்திற்கு செல்லும்போது நியாய தீர்ப்பிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நமக்கு கொடுத்த வரத்தை பயன்படுத்தினாமா என்பதை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் பணத்தை என்ன செய்தோம் என்பதை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். திறமையை எப்படி பயன்படுத்தினோம் என்பதை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தகுதியை, கல்வி அறிவை நாம் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தினோம் என்பதையும் தேவனுக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த பூமியிலே நமக்கு எவ்வளவு சேர்க்க வேண்டும் என்று எண்ணுகிற சிந்தனையானது இந்த உலகத்தின் சிந்தனையாகும். ஆனால் பிறனுக்கும் தேவனுக்கும் நாம் எவ்வளவு அதிகம் கொடுக்கிறோம், எவ்வளவு உதவி செய்கிறோம், எந்த அளவுக்கு நன்மை செய்கிறோம் என்பதுதான் இந்த பூமியிலே நாம் பரலோகத்திற்கு சேர்த்து வைக்கும் பொக்கிஷமாகும். இதை தான் லூக்கா புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் சொன்னார், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்றார். இதேதான் பரலோக பொக்கிஷத்தை நாடிய ஒரு இளைஞனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். மார்க்கு புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தின் போல, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். ஆக விற்று தரித்திரருக்கு கொடு என்பது இந்த பூமியிலே வாழ்கின்ற திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்து வாழ்க்கையை நடத்துவதுதான். தனக்கு போக எஞ்சி இருப்பதை இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தான் தேவன் சொல்கிறார். ஆகவே இன்னும் கூட கர்த்தர் தன்னுடைய ஊழியங்களுக்கு செய்கிறவர்களுக்கு, தன்னுடைய ஊழிய பணிகளுக்கு, ஆத்தும ஆதாய பணிகளுக்கும் நாம் உதாரத்துவமாய் செலவழிக்கலாம். அதுவும் பரலோக பொக்கிஷத்திலே நாம் நமக்கு சேர்த்து வைக்கின்ற பொக்கிஷமாகும் என்பதை 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்களை நாம் தியானிக்கும்போது கவனிக்கலாம். நன்மை செய்யவும்
நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் குளிக்கிறவர்களுக்கும் உதாரண குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். இப்படியாக செல்வந்தர்களுக்கான ஆலோசனை இந்த 2 வசனங்களிலும் அடங்கியுள்ளன. பிறருக்கு உதவுவதும் ஊழியங்களுக்கு உதவுவதும் அவர்களுடைய பொறுப்பு என்பதை இங்கே இந்த நாளிலே தேவன் வெளிப்படுத்துகிறார். இதுதான் பரலோகத்திலே நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும் முறை. இதனுடைய பலன் தேவனுடைய வருகையின் போது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இறக்கம் இருக்கும் முடிவரே, பூமியில் வாழும் நாடெல்லாம் கர்த்தர் அப்பா நீர் தந்த பணங்களை உபயோகப்படுத்தவும் நன்மை செய்யவும் கொடுப்பதிலே உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்கவும் ஊழியத்திற்கும் ஆத்ம ஆதாய பணிக்கை செய்யவும் அதை வரங்களையும் பயன்படுத்தவும் கொடுக்கப்பட்ட கல்வி அறிவுகளை உபயோகப்படுத்தவும் கர்த்தர் இப்படியாக இவைகளெல்லாம் நீங்கள் பரலோகத்திலே சேர்த்து வைக்கும் பொக்கிஷமாகும் என்று இந்த பூமியிலே வாழும்போது இந்த பூமிக்கான பொக்கிஷத்தை சேர்க்காமல் நாம் பரலோகத்திற்கான பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் இந்த இடத்திலே நேற்றைய தினத்திலும் இந்த நாளிலும் கொடுத்த இந்த செய்திகளை கேட்டு அதன்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய வருகையில் அவருடைய ராஜ்யத்தில் இணைந்து கொள்வோம். இதற்காக கர்த்தர் நம்மை இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நாம் ஆயத்தமாவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம், ஆயத்தப்படுத்தியவர்களுக்கு காவலனாக இருப்போம். இப்படியாக இருக்க தேவனை கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.